எனக்கு அப்போ சொன்னது வந்து அஞ்சலி பண்ண வேண்டிய கேரக்டர். சரி கேட்டுட்டு நான் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லியிருக்கு. 2 நாள் கழிச்சு முருகதாஸ் சார் கால் பண்ணிட்டு நீ பண்ண வேண்டியது அந்த கேரக்டர் இல்லை, இன்னொரு கேரக்டர். அந்த கேரக்டரோட எனக்கு ப்ரீஃப் கூட கொடுக்கல. ஒரு நாள் சரவணன் கூப்பிட்டு கதை சொல்லணும்னு சொன்னாங்க. வந்தாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அப்போ நான் பிடிக்கல சொல்லி யாவது நான் தடுமாங்குறேன்னா லைக் ஹீல் கெட் டு நோ ஃப்ரம் மை ஐஸ். இட்ஸ் ஒரு அம்மாவுக்கு தெரியும்ல ஒரு குழந்தை எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கு, இல்லைன்னா எந்த ஏதாவது டென்ஷனில் இருக்கான்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும்ல. இஃப் ஹீ வாஸ் நாட் தேர் ஐ எம் நாட் ஹியர். இப்போ நான் இல்லை இங்கே. இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து மலையாளத்தில் எப்பவுமே எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நாடோடிகள் மாதிரி நீங்கள் பண்ணல, ஏன் எங்கே எப்போது மாதிரி நீங்கள் பண்ணல. ஏன்னா மேபி ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் சுட்டமல்லி எல்லாம் இனிமே பாட முடியாதா? சுட்டமல்லி எல்லாம் அது நான் பாடுவேன். ஆனா வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஆக்ட்ரஸ் அனன்யா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எங்கே போயிருந்தீங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அடிக்கடி படங்கள் கொடுங்க, மிஸ் பண்ணுற எல்லாருமே. நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருந்தது. ஆனால் லைக் ஆமாம், தெர் இஸ் சம்திங் வரல, அந்த மாதிரி கதைகள் நமக்கு தேடி வரல. அதனால தான் இப்போ தேடி வந்துட்டேன், எடுத்துட்டேன், பண்ணிட்டேன் உங்கள் முன்னாடி. அனன்யா அப்படின்னு சொல்கிறப்பே எல்லாருமே ஃபஸ்ட்டு வர்றது நாடோடிகளில் நீங்கள் நடித்த கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணீங்க உங்களுக்குள்ளேயே? நீங்கள் நம்ம இப்படி தான் பண்ணணும். நாடோடிகள் நான் எதுவுமே பண்ணல, க்ளீன் ஸ்லேட்டாக, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் போய் பண்ண ஒரு படம். கதை தெரியாமல், கேரக்டர் என்னன்னு தெரியாமல், அங்கே ஸ்பாட்டில் போய் கனி சார் சொன்னதை நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அந்த கேரக்டர் மிஸ் பண்ணுறீங்களா? நம்ம அந்த மாதிரி ரோல்லாம் தொடர்ந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ரோல் இல்லை, இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி ஒரு ஃபீல் இருந்தாங்க. பட் எங்கேயோ நான் என் லைஃப் போக போக வென் லைஃப் ஹேட் அ சேஞ்சஸ், ஸோ சம்திங் வாஸ் ஹேப்பன். லைக் என்ன எல்லாருமே நினச்சிருக்காங்க நான் படங்கள் பண்ணுறதில்ல, நான் கொஞ்சம் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லை. நான் கண்டினியூஸாக ஃப்ரம் ஹீரோயினாக ஸ்டார்ட் பண்ணது 2007, இது 2024, கண்டினியூஸாக எல்லா வருஷத்துலையும் படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தது. எங்கேயும் எப்போதும். ஸோ அதுவுமே வந்து இப்போ வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் எப்படி அமைஞ்சது மேம்? ஒரு நாள் இந்த மாதிரி சரவணன் கூப்பிட்டு கதை சொல்லணும்னு சொன்னாங்க. வந்தாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அப்போ நான் பிடிக்கல சொல்லி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, இதெல்லாம் சரவணன் தான் சொல்லியிருக்கு திரும்பி. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க கொஞ்ச நாள் கழித்து வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து கதை சொல்லிட்டு ஓகே. எனக்கு அப்போ சொன்னது வந்து அஞ்சலி பண்ண வேண்டிய கேரக்டர். சரி கேட்டுட்டு நான் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிட்டாங்க. 2 நாள் கழித்து முருகதாஸ் சார் கால் பண்ணிவிட்டு நீ பண்ண வேண்டியது அந்த கேரக்டர் இல்லை, இன்னொரு கேரக்டர். அதை நான் கேட்கல. ஆனால் கதை சொல்லலை. அந்த கேரக்டரோட எனக்கு ப்ரீஃப் கூட கொடுக்கல. திருப்பி சரவணன் திருப்பி வந்து அமுதா சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு முடியுமா அது பண்ணுறதுக்கு, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் அவங்க கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. ஓகே நான் அது பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும் ஹேப்பன்ட், ரெஸ்ட் ஹிஸ்டரி. நாடோடிகள் படத்தில் வந்து சமுத்திரகனி சார் டைரக்ஷனில் நடிச்சிங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ திருமாணிக்கம்ல அவருக்கு பேரா நடிக்கிறீங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது? சத்தியமாக சொன்னேன்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் வரி இருந்தது. பிகாஸ் எக்ஸைட்மெண்ட் அவங்க தான் கொண்டு வந்ததே தமிழுக்கு. அவங்களுக்கு தெரியும் என்னோட லிமிட்டேஷன் என்ன, எனக்கு என்னோட த பல்ஸ், நான் நடிக்கிறத எப்படி அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்கள் நடிப்பானாலும் எல்லாமே சொல்லி கொடுத்தது அவங்கள தான். ஸோ அவங்க கூட நடிக்கிற டைமில் ஐயோ ரொம்ப வருஷம். நான் கனி சாரை வந்து லாஸ்ட் பார்த்தது வந்து 2011 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்குறது 2023 பார்க்குறது. ஆனால் ஃபோனில் பேசுகிறது அப்படி இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எங்களுக்குள்ள அந்த இவ்வளோ வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு ஒரு இது இல்லை. பிகாஸ் எது இருந்தாலும் நான் கூப்பிட்டு கேட்பாங்க,
எனக்கு ஒரு மென்டர், ஒரு ஒரு காட்ஃபாதர் எல்லாமே அவங்க கரெக்டாக ஒரு ஜென்வனான ஒரு இது கொடுக்கும். வித்தவுட் ஹர்ட்டிங் மீ ஆர் யாருக்கும் ஒரு இது இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு பதில் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இந்த படத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி ஒரு கதை அப்படியே அவனுக்கு வந்திருக்கா, ஓகே சரி பிடிச்சிருக்குன்னா வேண்டாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுடு பரவாயில்ல சார் ஓகே. டென்ஷன் எதுவும் வேண்டாம். மேபி அவங்க இருக்கனால நான் கேட்டிருக்குமோ, அவங்க இருக்கனால எனக்கு நான் கமிட் பண்ணுறதுக்கு எனக்கு டென்ஷனாக இருக்குமோ, அந்த மாதிரி எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே எனக்கு கொடுக்கல. பிடிச்சா பண்ணு, இல்லைன்னா வேண்டாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணு, சரின்னு சொல்லி கட் பண்ணி திருப்பி நான் ஓகே இருந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் பண்ணி தான் தீர்மானிக்கிறதுக்கு என்ட்ரானிங்க. ஆமாம். இப்போ சமுத்திரகனி சார் வந்து டைரக்டராக உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மொமெண்ட் இருக்கும், ஆக்டராக வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணக்கூடியப்ப ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்த ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் அப்படி தெரியல. ஸ்பாட்லேயே அவர் வந்து உங்க கூட டைரக்டர் தான் பேசியிருக்காரு. டைரக்டர் மாதிரி இல்லை, எங்கேயாவது நான் தடுமாங்குறேன்னா லைக் ஹீல் கெட் டு நோ ஃப்ரம் மை ஐஸ் இட்ஸ். நீ இப்படி பண்ணிக்கோ, ஓகே சரி, அது தெரிஞ்சிடும்ல. ஒரு அம்மாவுக்கு தெரியும்ல ஒரு ஒரு குழந்தை எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கு, இல்லைன்னா எந்த ஏதாவது டென்ஷனில் இருக்கான்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் ஒரு டைரக்டர், ஆனால் ஒரு கொண்டு வந்த டைரக்டருக்கு தெரியும்ல. இஃப் ஹீ வாஸ் நாட் தேர் ஐ எம் நாட் ஹியர், இப்போ நான் இல்லை இங்கே அப்படி சொல்லலாம். ஏன்னா படத்தோட இல்லைன்னா சினிமானா எனக்கு அதுதான் மை ப்ரொஃபஷன், இல்லைன்னா மை பேஷன். எல்லாமே எனக்கு ஒரு இது கொடுத்தது நாடோடிகள் தான். நாடோடிகள் இல்லைன்னா மேபி நான் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் லைக் எஜுகேட்டர் வேறு இதில் போயிருப்பேன். இப்போ நாடோடிகள் படம் வந்து உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? நான் கொடுக்கறது கண்ணு முன்னாடி சாப்பிடணும், அதுதான் ஃபர்ஸ்ட் டைலாக். திருமாணிக்கத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கும், 2 குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு ஒரு தயக்கம் வந்திருக்கும். 2 குழந்தைக்கு அம்மாவா என்ன ஒரு தயக்கம் விட ஆக்செப்ட் பண்ணுமா என்ன அப்படி மக்கள். ஓகே, அதுதான் இருந்தது எனக்கு. எனக்கு நான் மலையாளத்தில் பண்ணியிருக்கு படங்கள்ல அம்மாவா நடிச்சிருக்கு. இப்போ இருக்கிறதுல வந்து அப்பாவா நடிக்கிறது அம்மாவா நடிக்கிறது அதுலலாம் சேலஞ்சஸ் யாருமே அப்படி இது பார்க்கறது இல்லை. அது எல்லாமே சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது தெரிவிச்சுக்கணும்ல, லைக் வி ஹேவ் டு ப்ரூவ் இட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து வில் டேக் நோ. பட் எனக்கு இருந்த ஒரே ஒரு இது, என்னை வந்து 2 புள்ளியோட அம்மாவா ஆக்செப்ட் பண்ணுமா, ஆக்செப்ட் பண்ணலைன்னா அது ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எனக்கு தட் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, ஃபார் மீ அதுதான் எனக்கு கொஸ்டினில் இருந்தது. ஆனால் செட்டுக்குள்ளே போய் என்கிட்ட டைரக்டர் சொன்னது வந்து 2 சின்ன பசங்க அப்படி தான் சொன்னேன். லொக்கேஷன் போனான்னா ஒரு 9 வயசு பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு அப்படி. சரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்த உடனே எனக்கு தெரியலை, ஓ 2 பிள்ளைகளோட அம்மா அப்படி நடிக்கிற அப்படி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி தட் இஸ் அ பாசிட்டிவிட்டி இன்சைட் த லொக்கேஷன். அந்த நம்ம செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு வைப், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்ல, அது நம்மளே அது நான் எப்படி இப்போ நடந்து வந்த மாதிரி எனக்கு நாங்கள் நடந்து போகலன்னு நினைக்கிறேன். சாரி போட்டு அந்த காஸ்டியூம் போட்டு அந்த முடி வாரி எடுத்து கட்டி வச்சதுக்கப்புறம் நானே இல்லை அது மாறிடும்ல. நம்ம வந்து அந்த கேரக்டராக நமக்குள்ள ஒரு பர்த் ஸ்டார்ட் ஆகிடும். சினிமா இஸ் அ மேஜிக். ஸோ அது இப்போ ஒரு கேரக்டராக மாறினோம்னாலும் தட் இஸ் ஆல்சோ மேஜிக். எல்லாருக்குமே அது எப்படி அது ஃபீல் ஆகுது எனக்கு தெரியாது. ஃபார் மீ இட் இஸ் அ மேஜிக். அது எந்த கேரக்டர் ஆனாலும், ஒரு அம்மாவா நடித்தாலும் இல்லைனா ஒரு இல்லையா நடித்தாலும் எல்லாமே we have to accept. யூனிவர்ஸ் ஹேஸ் டு கிவ் அஸ் தட் பவர் டு டூ தட். இப்போ சமுத்திரகனி சார் படங்கள் நடிச்சதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட உங்களுக்கு அடுத்தடுத்த படங்களோட வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்போ இல்லை லாஸ்ட்டாக நந்தா பெரியசாமி சார் வரைக்குமே வந்து ஒவ்வொரு டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு லேர்னிங் வந்துருக்குல்ல. ஸோ அதில் உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆக்டர்ஸாக வந்து நான் அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் இருக்கா? சாதாரணமாக நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் தான் கொடுப்பாங்கல்ல. காலையில் வந்த உடனே மேடம் ஸ்கிரிப்ட், எனக்கு டங்கிலீஷ் தான். ஓகே, ஸ்கிரிப்ட் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மறுநாள் நைட்டே வந்து வாய்ஸ் நோட் வந்துடும். ஓகே, யாராவது அனுப்பிடும். லைக் இது சார் இல்லைன்னா ஏடி சார் யாரை அனுப்பிடும்.
அதில் வந்து சாரோட வாய்ஸில் வந்து அந்த சீன் நாளைக்கு எடுக்கிற சீன் வந்து மேபி லைக் ஒரு 10 மினிட் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி அந்த டயலாக்ஸ் அந்த சிச்சுவேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க ஃபீல்லே அவங்க டைப் ஆஃப் டப்பிங் மட்டும் வாய்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. அப்போது அது கேட்டு நம்ம நைட்டே அதை கேட்டுட்டு ஒரு வாட்டி லொக்கேஷன் வர்ற டைம்லும் வண்டியிலேருந்தும் அப்படி கேட்டு லொக்கேஷன் வந்து நின்றேன்னா ஸோ வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிடும் பிரெயின். ஆமாம், பிரெயின்லேயே அது ஏறிடும்ல, கேட்டு 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 அது பிரெயின்லேயே ஏறிடும். அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குற ஒரு விதம் இருக்குது. மேடம் இது இப்படி தான், அது சுமதி இப்படி சொல்லும், அதிலே அவங்க மூஞ்சிலிருந்தே நம்ம டக்குன்னு வில் கிராஸ்ப் அது அந்த என்ன அவங்க ஃபீல் பண்ணுறது எப்படி அது இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தேன்னா 10 வாட்டியா எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தேட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். எப்போவுமே நான் நினைக்கிறேன் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு வைப் இருக்கும்ல, தட் கனெக்ஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் தட் கேரக்டர் த்ரூ வெர்பலி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து மலையாளத்தில் எப்பவுமே எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நாடோடிகள் மாதிரி நீங்கள் பண்ணல, ஏன் எங்கே எப்போதும் மாதிரி நீங்கள் பண்ணல. நான் தமிழில் படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்கல என்கிட்ட அந்த படங்கள் எதுவுமே. ஏன்னு கேட்கல. ஏன்னா மேபி ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் சமுத்திரக்கனி சார் அப்போது சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். அது நமக்கு சரவணன் கூட எங்கேயும் எப்போதும் பண்ணுற டைமில் சொல்லி கொடுத்தது, இப்போ நந்தா சார் ஆனாலும் சொல்லி கொடுத்தது எல்லாமே அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ கான்ட் டெல் யூ ஓ இப்படி ஒரு ட்ரிக், அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ கிடைக்கணும், அது அவங்க வாயிலிருந்து அப்போ கிடைக்கிறது தான். திருமாணிக்கம் வந்து பர்சனலாக எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் ஜேர்னியாகவே இருக்குது. ஸோ படம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து கண் கலங்கிட்டேன்னு கூட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எமோஷனலான சீனை நடிக்கிறப்ப நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ரொம்ப பெயின் கொடுத்துருக்கும்ல எமோஷனலாக ஏதாச்சும்? ரொம்ப டைம் எடுத்தது. எனக்காக மட்டும்தான் ஒரே நாள் ஒரு பெரிய சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணேன்னா இட்ஸ் வெரி பிக் டயலாக். 3 பேஜ் டயலாக் இருந்தது. அது மகப் பண்ணணும் ஃபஸ்ட்டு, இமோஷன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, அங்கே ஃபோனில் தான் பேசுகிறது அது தேர்ட், இங்கே இருக்கிற சூழ்நிலை நம்ம வந்து கோப்பப் பண்ணணும். எல்லாமே சேர்த்து பண்ணுறதுன்னா மைண்ட், பிரெயின், ஆக்ஷன்ஸ், கண்டினியூட்டி எல்லாமே நம்ம வந்து அப்படியே கொண்டு வரணும் நமக்குள்ளே. சுமதியாக மாறினாதான் அது கிடைக்கும். அனன்யா இருந்தேன்னா வராது. நான் இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்படி திங்க் பண்ணுமா இல்லைனா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் மேபி இருக்கலாம். ஆனால் தட் வெரி இன்டென்ஸ் சீன், அது நீங்கள் படம் பார்க்குற டைமில், நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும், நான் டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் படம் பார்த்ததில்லை. ஸோ படம் பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும் தட் வெரி க்ரூஷியல் ஆன ஒரு சிச்சுவேஷனில் கொடுத்துருக்குற அந்த சீன், அது எனக்கு மறக்கவே முடியாது. நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் அப்பா எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன், வரமாட்டேன்னு நினைக்கிறேன் சார் அப்படி சொன்னேன். அப்படியே உட்கார்ந்தோம். ஏன்னா பெரிய இட்ஸ் அ பிக் சீன். எங்கேயாவது ஒரு இடத்துல தவறிச்சுன்னா திருப்பி முழுசா லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், சிங்கிள் ஷாட். ஐயோ நான் தப்பாயிடுச்சோ, நான் அவங்க காஸ்டிங் பண்ணது தப்பாயிடுச்சு அப்படியெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் எங்கேருந்தோ ஒரு தட் ஸ்ட்ரென்த் கேம் அண்ட் ஐ டோன்ட் நோ, காட் கிரேஸ் எனக்கு அது. ஃபைனலாக உங்களுக்கு திருமாணிக்கம் முடிச்சதுக்கப்புறம், ஸோ திருமாணிக்கம் படத்துலேருந்து இந்த டேக்அவே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதாச்சும் ஒரு ஜேர்னியில் No, the whole journey of Tirumanikkam was very nice feel கொடுத்திருக்காங்க. Even though like I was going through physically I was not well, ஆனாலும் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் வந்து ஷூட்டிங் பண்ண டைம் எல்லாம் இருந்திருக்கு. இன்ஜூர் ஆயிருந்தாங்க முட்டு, அதுவும் பண்ணி சாங் ஷூட் டைம்லலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் எங்கேயோ எவ்ரிபடி இஸ் லைக் இருக்காங்க ஹார்ட் ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஒருத்தர் மட்டும் ஐயோ எனக்கு முடியாதுன்னு இருந்தேன்னா அங்கே தான் என்னோடய ஃபெயிலியர் இல்லை. ஸோ நான் அது பார்க்கல, நான் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. இது எல்லாமே பண்ண முடியும்னா வை வி கேன் டூ ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் சினிமா, அல்லனா அந்த ஸ்கிரிப்ட்.
அதுதான். நாங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஒரு ரீல் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பாடின சுட்டமல்லி. ஐயோ, ஸோ ஃபைனலாக சாங்கோட முடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே. சுட்டமல்லி எல்லாம் இனிமே பாட முடியாதா? நான் சேர்ந்து கூட கோரஸ் கூட பாடிக்கிறேன் அப்படின்னு கூட பாடிக்கலாம். சுட்டமல்லி எல்லாம் அது என் தம்பியோட ஃப்ரெண்டு தான், கீபோர்டு கூப்பிட்டு சிச்சி ஒரு பாட்டு பாடலாமா? நான் சொன்னேன், ஐயப்பா எனக்கெல்லாம் முடியாதுப்பா, நான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நான் பாடுவேன், ஆனால் பாடுறதுக்கு நான் பாடுபடும், அவ்வளோதான். அதனால என் தம்பி நல்லா பாடுவாங்க. அப்பா அவன் அவ்வளோ அளவுக்கு நான் பாட மாட்டேன்ற ஒரு இது இருக்கு. அது குறை எனக்கு தெரியும், ஏன் நம்ம குறை நமக்கே தெரியும்ல. அவங்க எல்லாருமே புஷ் பண்ணி தான் ஒரு பாட்டு பாடினேன். ஆனால் நான் கண்டிப்பாக நான் என்ன நினச்சேன்னா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது, எல்லாருமே ட்ரோலுவாங்க, எல்லாருமே திட்டுவாங்க அப்படின்னு நினச்சி தான் பாடினேன். லாங்குவேஜ்னால் படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வேற எதை சம்பந்தம் இல்லை தெலுங்கா, அந்த மாதிரி பண்ண ப்ளீஸ். இப்போ 2025 வருது. ஸோ 24ல் வந்து நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அது வந்து என்ன மாதிரி ரெசல்யூஷன் இருந்துச்சு? அது எதுவும் ஃப்ளாப் ஆயிருக்கா? நான் அந்த மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டேன். அப்படிதான். ஓகே, இட்ஸ் லைஃப், வி கான்ட் ப்ரெடிக்ட். நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம வந்து சாதிக்க முடியும்னா, இனி சாதிக்க முடியலைன்னா நம்ம வந்து மனசே கஷ்டத்தில் கொண்டு போயிடும். அதை விட ஓகே வர ஃப்ளோவில் போயிடலாம் லைஃப் அப்படி நினைக்கிறாங்க. நான் என்ன திங்க் பண்ணி ஓகே இதுதான் ஏம் சொல்லி போனேன்னா எதுவுமே நடந்ததில்லை, அதனால நான் பண்ணவும் மாட்டேன். ஓகே, அப்போ 2025 வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஸோ அது என்னவா இருக்கு? நல்ல ஒரு வருஷம் ஆகணும் எல்லாருக்குமே. நிறைய பிரச்சனைகள் வந்து போயிருக்கு, எனக்கு இல்லை மொத்தமாக. பட் ஃபார்வர்டாக ஹோப் இருக்கும்ல, ஃபார் அ பெட்டர் லைஃப், பெட்டர் லிவிங், எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் இருக்கும்ல, அது மட்டும்தான். ஓகே, பேண்டுக்கிட்டு போகணும், அவ்வளோதான். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருக்கீங்க அப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஃபேஸ் பண்ணி வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது என்ன மாதிரி நீங்கள் அந்த ஸ்டஃப் எங்கேருந்து வந்துருக்கு? நீங்கள் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து வெள்ளித்திரைன்னா சினிமாக்குள்ளே இருக்கிறான் தான், நாங்களும் மனுஷன் தான். நான் எங்களை பிஞ்ச் பண்ணாலும் எங்களுக்கு வலிக்கும்ல. நீங்கள் என்ன அனுபவிக்கிறதோ அதை மாதிரி தான் நானும் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எங்கே இருந்து அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதோ அங்கே அந்த மாதிரி தான் லைஃப் வில் கிவ் அஸ் எவ்ரிதிங், டு தட் ஸ்ட்ரென்த் டு மூவ் ஆன், டு டேக்கிள் திங்ஸ், கம் அவுட் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே. அது எவ்ரிதிங் இஸ் லைக் அது ஒரு பாசிட்டிவாக நம்ம நினச்சி பண்ணுறது தான். அல்லாமல் வேறு எதுவும் ஸ்பெஷல் எனக்கு ஸ்பெஷல் சூப்பர் பவர் எதுவுமே இல்லை அந்த மாதிரி. அனன்யாவுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணதே இல்லை, ஸோ இந்த ஒரு கேரக்டர் மட்டும் கிடச்சா நான் பெஸ்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் ஏதாச்சும் ட்ரீமில்? நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நான் இன்னும் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல சத்தியமாக. இட்ஸ் ஸ்டில் ட்ரைங் டு டூ நைஸ் குட் ரோல்ஸ் அண்ட் மக்கள் மனசுக்குள்ளே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயும் எப்போதும் நாடோடிகள், இப்போது மக்கள் இதை திருமாணிக்கமே அவங்க மனசுக்கு எடுத்துட்டேன்னா, சுமதியா அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணோம்னா வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாதான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும். வித் டேக்கிங் மச் சேலஞ்சஸ். பட் யா, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வித் இன்னும் ஒரு லைன் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. திருமாணிக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.